வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே யவீரு என்கிற ஒரு மனுஷன், அவன் ஜெபாலயத்திற்கு தலைவன். யூத ஜெபாலயம், யூத சர்ச்சுன்னு சொல்லலாம். அவங்க வாரந்தோறும் கூடி ஆராதிக்கிற இடம். அங்கே தான் பைபிள் வாசிப்பாங்க, வந்து ஆராதிப்பாங்க. அதில் ஒரு தலைவன், ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன், பக்தி உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவன், ஒரு ஊழியத்தை செய்கிறவன். அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஒரே மகள், 12 வயது மகள். ஒரு பிள்ளைன்னா எவ்வளோ செல்லமாக வச்சுருப்பாங்கல்ல, அதாவது பாதுகாப்பாக, நேசமாக, பாசமாக வச்சுருப்பாங்க. அவனுக்கு வேறு பிள்ளைங்க கிடையாது. எத்தனை வருஷம் கழித்து இந்த குழந்தை பிறந்ததோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் 12 வயசு அழகான ஒரு பெண் குழந்தை. இப்போ அந்த குழந்தை வியாதிப்பட்டு விட்டார், அவஸ்தைப்படுகிறார். அந்த வியாதியின் வேதனை தாங்க முடியாமல் அவன் அப்படிதான் இயேசுகிட்ட ஜெபிக்கிறான், என் மகள் அவஸ்தைப்படுகிறாள் என்று. அந்த தகப்பனுடைய உள்ள எவ்வளோ காயப்பட்டிருக்கும். எவ்வளோ வைத்தியர்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார், பணம் செலவு பண்ணியிருப்பார், சுகமாகலை. என்ன பண்ணுறதுன்னு கலங்கி நிற்கும் போது அந்த நற்செய்தி வருது, இயேசு இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி. பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வியாதி, என்ன பண்ணுன்னு தெரியல, மனுஷர்களுடைய உதவியெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, யாரும் ஹெல்ப் பண்ண முடியல, கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு வந்துட்டார். எங்கே வந்திருக்கிறாருங்க? உங்கள் வீட்டுக்குள்ள. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள, இயேசுன்ற வார்த்தை உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருதில்ல, இயேசு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த பேரை உங்களுடைய மனசில் நினைச்சாலே போதும், இயேசு அங்கே பிரசன்னமாவார். உங்களுடைய உள்ளத்தில் அந்த இயேசுன்ற பெயரை காதில் கேட்டு உள்ளத்தில் நினைச்ச உடனே இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உங்கள் பக்கத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். அவரை உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இப்போ அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற வந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். இப்போ இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறான்னு உடனே எவ்வீறு ஓடுகிறான். இயேசு வந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும், இயேசு வந்தால் தான் இந்த வேதனை நீங்கும்னு சொல்லி இயேசு வண்டை ஓடுகிறான். அவர் ஒரு தெருவில் நடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடும், திரளான கூட்டம் சூழ்ந்து இருக்கிறாங்க. எவ்வீறு இயேசுவை கண்ட உடனே பாதத்தில் விழுந்து விட்டான், இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டான். ஒரு தலைவன், நல்ல பொசிஷனில் இருந்தவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகள் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறாள். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க, செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. மரண அவஸ்தை, என்னால் தாங்க முடியல. நீர் வந்து கையை வச்சா போதே மகள் பிழைத்து கொள்ளுவாள். உடனே இயேசு, சரி நான் வரேன். உடனே இயேசு அவனோடு போனார். போகிற வழியில் தாமதம் ஏற்படுகிறது. அதுதான் போன வாரம் நான் சொன்னேன். பதறிக்கொண்டு இருக்கிறார், பயந்து கொண்டு இருக்கிறார். நான் போக வரைக்கும் பிள்ளை உயிரோடு இருந்தால் தானே இயேசு குணமாக்க முடியும், செத்து போயிட்டானே செய்ய முடியும். இந்த பயந்த மாதிரியே வீட்டிலேருந்து ஒரு செய்தி வருது, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். 35ஆம் வசனத்தில் இருக்கு, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பாருங்க, அவன் பயந்த மாதிரி ஆயிற்று. மறிச்சிருவாளோ இயேசு வரணுமே பதறிக்கொண்டு நிற்கும்போது வீட்டிலேருந்து செய்கிற மகள் மறிச்சிட்டான். இனிமேல் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணியாச்சு, இயேசு வரேன்னு சொல்லியாச்சு, பாதி தூரம் வந்தாச்சு, அவ்வளோதான். பிரச்சனை கைமீறி போய்விட்டார். இனிமேல் என்ன பண்ண முடியுங்க? இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணனே, 1 மாதமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஆனால் பிரச்சனை சீரியஸாக போயிட்டு அது மாறுன்றதுக்கு பதிலாக சீரியஸ் ஆகிவிட்டாரே, வியாதி அதிகமாகி போச்சே, பிரச்சனை பெருசாகி போச்சே, இப்போ தீர்க்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சே, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை பாரம் அதிகமாகி போச்சே, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிலேருந்து இன்னும் அதிகமாக மோசமாக போயிட்டே. கலங்குறீங்களா? இப்போ விசுவாசத்தில் ஒரு அசைவு. எவ்வளோ விசுவாசத்தோடு நான் வந்து இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை பிழைச்சிக்கிடுவான்னு வந்து ஜெபம் பண்ணேன். இயேசு வந்துட்டாரே, பாதி தூரத்தில் எல்லாம் போச்சே. நான் எவ்வளோ விசுவாசத்தோடு இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், என் பிரச்சனை தீரும், கடன் தீரும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், இயேசு எங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி
நடக்கலையே, பாதியில் எல்லாம் போச்சேன், எல்லாம் மாறுதெல்லாம் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு எவ்வீரு பதறிக்கொண்டு நிற்கிறார். உடனே இயேசு எவ்வீருவை கவனிக்கிறார். நல்லா பாருங்க, இயேசு எவ்வீருவை பார்க்குறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். இயேசு வந்துட்டா, என் பிள்ளை சுகமாயிருன்னு நினச்சேனே, இயேசு என் ஜெபத்தை கேட்டு வந்தாரே, பாதையில் இப்படி ஆகிப்போச்சேன். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்ல. பயப்படாதே, fear not, only believe. பயப்படாதே. எவ்வீரு, இந்த செய்தியை கேட்டு நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த விசுவாசம் உள்ளவனாயிரு அந்த வார்த்தை, அந்த பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில், வேத பாஷை எழுப்பப்பட்ட கிரீக் அந்த மூல பாஷையில் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. எவ்வீரு, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. அதான் சொல்றார். அவனுடைய விசுவாசம் தான் அசைக்கப்படுகிறாரு. அவன் இயேசுகிட்ட வந்தபோது எவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, நீர் வந்து என் மகள் மேலே கைகளை வையும், பிழைத்து கொள்வாள். விசுவாசம். இப்போ விசுவாசம் அதிர்ந்து விட்டது. இந்த சமயத்தில் இயேசுனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. நிலைமை மோசமாக போயிட்டு, வியாதி அதிகமாகி விட்டது, இன்னும் சீரியஸ் கண்டிஷன் சொல்கிறாங்களே, கடன் பிரச்சனை ரொம்ப பெரிதாகி விட்டது, குடும்பத்துக்குள்ள போராட்டம் பெருசாகிட்டு, இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறாரு. விசுவாசத்தை விட்டு விடாதே. என்ன விசுவாசம்? எவ்வீரு, என்னை கூப்பிட வந்தப்போ நீ என்ன விசுவாசித்த? நீர் வந்து மகள் மேல் கைகளை வையும், பிழைத்து கொள்வாள். அதான் உண்டு விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். அதே விசுவாசம், அதை விட்டு விடாத. நான் வந்து கையை வச்ச அப்புறம் பிழைத்து கொள்ளுவாள். அவன் வியாதியாக இருந்தானே, செத்து போனா என்ன? இயேசுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வியாதியாக இருந்த ஒருத்தரை சுகமாக்கி எழுப்புகிற இயேசு, செத்து போனவரையும் அவர் எழுப்ப வல்லமை உள்ளவர். ஏன் நீ பயப்படுற சூழ்நிலை கண்டு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன் விசுவாசத்தை விட்டு விடாத. என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன விசுவாசத்தை? இயேசுகிட்ட ஜெபிச்சு அற்புதம் நடக்கும். விசுவாசித்தல்ல, அதை விட்டுறாத. இயேசு வந்துட்ட போது என் குடும்பத்தில் மாற்றம் வந்துடும். விசுவாசித்தல்ல, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. சூழ்நிலை பார்க்காத. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்படுற சூழ்நிலை கண்டு? நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் தான் வந்து கையை வச்சு அற்புதம் நடக்கும் நீ விசுவாசித்தல்ல, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இன்னும் விசுவாசிங்க. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். இயேசு நான் வர்றேன்னு சொன்ன உடனே ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு, அவ்வளோதான். இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கலாம், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். அற்புதம் நடந்தே தீரும். பயப்படார். உங்கள் வீட்டில் உங்கள் காரியத்தில் அவர் அற்புதம் நடந்தே தீரும். சூழ்நிலை மோசமாக மாறுதா, நொடி பொழுதில் ஆண்டவர் அதை மாற்ற முடியும். இன்னைக்கு விசுவாசிங்க. அதே மாதிரி இயேசு அந்த வீட்டுக்கு வந்து, அவள் வந்து அந்த மரித்து கிடந்த அந்த பெண், அந்த சிறு பெண் மேலே கை வச்சாரு, உயிர் பெற்று எழுந்து விட்டாள். ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொன்னார், உயிர் வந்து விட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவர் செய்வார், இன்றைக்கு செய்வார், இப்போ செய்வார். ஏன்னா உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறார். இயேசுவை தொடுங்க. வியாதிப்பட்ட என் குழந்தையை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, எங்கள் அப்பா அம்மாவை தொடுங்க. இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இந்த கற்பத்தின் கனி இல்லைன்ற நிந்தையை மாற்றுங்க. எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? இயேசு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தை விட்டு விடாதுங்கன்னு சொல்கிறார். இல்லை, நான் விசுவாசத்தை விட மாட்டேன், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். முடிந்த முழங்கால் படியிடுங்க அல்லது கை கூப்பி கொள்ளுங்க.
கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை மனசில் நினச்சி விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். உங்கள் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க போகிறாரு. தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி யவீருவின் வீட்டுக்குள்ளே வந்து மரித்து போன அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினீரே அப்பா. இன்றைக்கு இந்த குடும்பத்தில் ஆண்டவரே இயேசுவே, இந்த காரியம் மோசமாக போய்கிட்டு இருக்குது, இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா, இனி என்ன செய்கிறதுன்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்களேப்பா. உங்கள் கரத்தை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. அந்த வியாதிப்பட்ட குழந்தையை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வியாதி போகட்டும் அப்பா. இந்த வியாதிப்பட்ட பெரியவங்களை தொடுங்கப்பா. இந்த மனைவியை, கணவனை, பெற்றோரை, பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண வியாதிகள் வெளியேறட்டும். மரண போராட்டத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், இந்த குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும்படி போராடுகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும். இவருடைய விசுவாசத்தை கெடுத்து சந்தேகத்தை கொண்டு வந்து அவருடைய அபிசுவாசத்தை கொடுத்து வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு அவளை தைரியப்படுத்தும். அவர்கள் பலன் அடையும்படி ஒரு அடையாளத்தை உடைய பிள்ளைகளுக்கு காண்பியப்பா. அவருடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையில் உயர்வு ப்ரமோஷன் உண்டாகட்டும், அவருடைய வருமானத்தை பெருக பண்ணி ஆசீர்வதியும். அவருடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும். அவளுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பமே பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். படிக்கிற குழந்தைகள், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரீட்சையில் பெரிய வெற்றியை கொடுத்த மகிழ பண்ணும். இன்று முதல் அந்த குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இருக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் காணட்டும், ஒரு மாற்றத்தை காணட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதிலும் அவங்க என்னென்ன செய்யணும்னு யோசித்திருக்கிறாங்களோ, திட்டமிட்டு இருக்கிறார்களோ, அதை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணும். நாள்தோறும் உடைய கிருபை அவளை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். கட்டாயம் பாருங்க, ஒரு மாற்றம் இன்றைக்கே உங்கள் வீட்டில் உண்டாகும். இப்போவே சூழ்நிலை மாறிடும். என் ஆண்டவுடைய கரம் உங்களை தொட்டு விட்டார். ஆண்டவுடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. இயேசுவின் ஆசீர்வாதம் என்று உங்களோடு கூட இருப்பதாக. சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி ஒரு அற்புத மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.